பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்கும். பாவம் பூர்ணமாகும் போது, பாவம் நல்லா வளர்ந்த பிறகு மரணத்தை பிறப்பிக்கும், கொன்னுடும். பாவத்தின் சம்பளம் மரணம். இச்சை கர்ப்பமாகி பாவத்தை பிறப்பித்து பாவம் வளர்ந்து யார் அதை கன்சீவ் பண்ணாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டிவிடும். அது என்னை நேசிக்கிற என்னுடைய பரலோக பிதாவின் மேல் சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் அவருடைய வல்லமையையும் அது என்ன பண்ணுகிறது? அது நம்ப மறுக்கிறது. எங்க அப்பா எனக்கு நல்லது செய்வாருங்கிறத அது நம்ப மறுக்குது. அதனால என்ன பண்ணிச்சு, என் சொத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு பிரிச்சுக்கிட்டு தூரதேசத்துக்கு போய் அதுவே எல்லாத்தையும் தன்னுடைய வழியில கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை விளையது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ஒன்னும் இல்லாம தெருல நின்று பன்னித்தோட தின்னுட்டு அதுவுமே கிடைக்காம பசியும் பட்னியுமா. அந்த இச்சை என்ன பண்ணுது? அது பாவத்தை பிறப்பித்து அது எது உண்டாக்குனதோ அந்த இளையகுமாரனை அதுவே கொன்று விட்டது. செத்து விடுவோம் என்று வரும்பொழுது அவன் என்ன பண்ணினான்? மனம் திரும்பினான். என் பிதாவின் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு நிறைய சாப்பாடு இருக்கு, நான் எங்க அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு வந்துட்டான். இச்சை அப்பாவை விட்டு பிரிக்கிறது. அன்பு அப்பாவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து அப்பா உடனே எதுவுமே சொல்ல மன்னித்து ஏற்று மறுபடியும் அவனை இந்த பொசிஷனில் வைத்து அவனை ஆசீர்வதித்தார். அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு தெரியல அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள். இயேசுவின் மூலமாக உண்டாகிற இந்த விசுவாசமும் இந்த அன்பும் எதை காண்பிக்குதுன்னா, அவர் நம்ம கூடவே வச்சுக்கணும்னு விரும்புறாரு. அவரை சந்தேகப்படாம இதெல்லாம் வேணாம்னு சொல்லி அவருக்குள்ள அமைதியா இருக்கும் போது டார்மெண்ட் கிடையாது. இது கிடைக்குமோ கிடைக்காதோ, அது எனக்கு வருமோ வராதோ, அது நிலைச்சிருக்குமோ நிலைச்சிருக்காதோ அப்படிங்கிற டார்மெண்டே கிடையாது. அவன் நிலைத்திருப்பான். தேவனிடத்தில் போய் உண்மையா அன்பு கூர்ந்து அப்பா பிதாவை என்று கூப்பிட்டாலே நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு எல்லாமே என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கு. அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எல்லாவற்றையும் பூரணமான நன்மையான ஈவுகளையும் நல்லதையும் பூரணமான பர்ஃபெக்டான வரங்களையும் அவர் கொடுக்கறலாம். பெஸ்ட், நன்மையானது, பூர்ணமானது, பர்ஃபெக்டானது. ஒருத்தவங்களுக்கு ஃபேவரேட்டா இருந்தோம்னா அவங்க என்னத்தை கொடுப்பாங்க? யோசேப்பு யாக்கோபுக்கு ஃபேவரேட்டான பையன், தேவனுக்கு ஃபேவரேட்டானவர்கள். ஃபேவரேட்டான புள்ள நானு, எனக்கு எல்லாமே எங்க அப்பா நல்லா தான் கொடுப்பார். அதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, ஜெபம் செய்வதற்கு முன்னமே, அவர்கிட்ட போவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்படி ஒரு அப்பா அவர். புள்ள வரதுக்கு முன்னாடி தெரியும் எதுக்கு வரான், என் பிள்ளை என்ன ஜெபம் பண்ண வரான், என் பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன வேணும். நான் அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கிறார். நான் சொல்லல, இயேசு சொல்றார். உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் அப்படின்னு தான் பவுல் சொல்லுகிறார். இந்த காலையில் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் இப்பொழுது ஒப்புவிக்க போகிற இந்த வார்த்தையை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போதிக்கும்படியாய் கர்த்தரனை அழைத்திருக்கிறபடினாலே இந்த காலவேளையில் அதை உங்களோட கூட நான் செய்தியாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எச்சரிப்பின் செய்திகள் போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கவில்லை. உங்களை கர்த்தரோடு சேர்த்து அவருக்காக வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியான ஒரு செய்தியை கொடுக்க நான் வந்திருக்கிறேன். என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக நேரிடாதபடிக்க தேவனுடைய பிள்ளைகளை தேவனோடு சேர்க்கும்படியான ஒரு நற்செய்தியை இந்த காலவெளியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நிலைத்திருப்பான் என்கிற வார்த்தையின் கீழே ஒரு கோடு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நித்திய ஜீவன் என்ற ஒரு வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் கேள்விப்படும் போது, நித்திய ஜீவன் என்ற அந்த வார்த்தை கேட்கும் போது உங்க மனசுல என்ன தோணுகிறது? ஏன்னா நித்திய ஜீவனா எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒன்று உண்டாக வேண்டும். அது என்ன? இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு பரலோகம் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அவ்வளவுதானா? நித்திய ஜீவன்கிறது பரலோகம் மட்டும்தானா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது,
தேவனுடைய அன்பு இங்கே எழுதியிருக்கல, பிதாவின் அன்பு அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க. அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு இருக்கு. அப்போ பிதாவின் அன்புனா என்ன அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் புரியணும். இந்த ரெண்டு கேள்விகளின் அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து எல்லா காரியங்களையும் பார்க்க போகிறோம். ஆமென். இந்த கடிதத்தை யோவான் எழுதியிருக்கிறதோடைய அடிப்படையான காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த 2ஆம் அதிகாரம் இங்கே என்னென்ன பார்க்குறோம்? ஒன்று, பிள்ளைகளே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறார், அவர்களுக்கு எழுதுகிறார். 2வது, ஆதி முதல் இருக்கிற அந்த தேவனோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது, அவர் யாருன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அதனால இந்த கடிதம் எழுதுகிறேன்னு சொல்றார். 3வது சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை உங்களில் நிலைத்து இருக்கிறது. உங்களுக்கு வசனம் தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்னா, ஒரு சூழ்நிலைன்னு வரும்பொழுது எந்த வசனத்தை எடுத்து நீங்க அதை உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும்னு தெரியும் அப்படிங்கிற உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்றார். 4வது சொல்றாரு, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீர்கள். எப்படி பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீர்கள்? நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள் கேட்டீங்கன்னா, இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தினாலும் கர்த்தராகிய இயேசு சிந்தின அந்த ரத்தம், அந்த ரத்தத்தை குறித்த சாட்சி உடையவர்களாக இருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் முன்ன பின்ன நீங்க இருக்கலாம், ஆனா இந்த ரத்தத்தை குறித்த சாட்சி தான் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறது. உங்க பலத்தால் இந்த ஜெயம் உண்டாக போறதில்லை. உங்களை குறித்து அந்த ரத்தம் இன்னைக்கு என்ன பேசுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றார் இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்றாரு? கீழே தேவனுடைய அன்புல நிலைத்திருப்பதை பற்றி எழுதுகிறார். நிலைத்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து இச்சையை பத்தி பேசுறாரு, உலகத்தை பத்தி பேசுறாரு. அப்போ இன்னைக்கு நான் இந்த காலவேளையில ரொம்ப பிரயோஜனமான விதத்தில் உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லை, அதாவது விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் பரவலாக பேசப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இச்சைங்கிறது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. அதை மேற்கொள்றதுங்கிறது வந்து அதை விட ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. அது யாரோ ஒரு சிலர்கள் தான் பரிசுத்தவான்களாய் வாழ்கிற ஒரு சிலர் வந்து கடினமாக உபவாசித்து ஜெபம் செய்து அதை மேற்கொண்டு வாழ்வதை போலவும், சாதாரணமான விசுவாச பிள்ளைகள் அல்லது புதிதாய் வருகிற ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகள் அவங்கெல்லாம் வந்து இச்சைக்கு வந்து அவ்வளோ ஒரு இச்சையில் ஜெயம் எடுக்க முடியாது, அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறது போல ஒரு பிம்பம் சத்ருவால இன்னைக்கு சபைகளுக்குள்ளே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த இச்சைங்கிறது என்ன, எதை வேதம் இச்சை என்று சொல்லுகிறது, எதை வந்து தேவனுடைய அன்பு என்ன, நித்திய ஜீவனை குறித்த காரியங்கள் என்ன அப்படின்னு நல்ல அந்த ஃபவுண்டேஷனான அந்த அடிப்படையான சில சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் காத்திருக்கிறது. சந்தோஷம் மட்டுமல்ல, கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காத்திருக்கிறது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இச்சை என்பது ஆதியாகமத்திலிருந்து, ஏதேன் தோட்டத்திலிருந்து பிசாசு மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்க வைத்த ஒரு பொறி. அந்த பொறியோடைய அது எப்படி உண்டாக்கப்பட்டது, அது எப்படி செயல்படுது, அதை எப்படி நீங்கள் நானும் மேற்கொள்ளலாம் என்பதை இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்க உங்களுக்கு நான் ஆவலாய் காத்திருக்கிறேன். ஆமென். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெயத்தில் வாழலாம். ஆகவே நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போன வாரம் நான் என்ன சொன்னேன், இச்சை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக நான் சொன்னது, அங்கே தேவ சித்தம் இருக்காது. நல்ல காரியமாக கூட இருக்கலாம், அதுக்கு தான் சொன்ன ஒரு ஜெபமாக கூட இருக்கலாம். அந்த ஜெபத்தில் வந்து தேவ சித்தம் இல்லைன்னா அதுவே இச்சையாய் மாறும்னு யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், நீங்கள் இச்சையின்படி ஜெபித்ததுனால உங்களுக்கு அது கிடைக்கலைங்கிறாரு. அப்போ ஜெபம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம், தேவன் நமக்கு உண்டாக்கின ஒரு காரியம். அதில் கூட தேவ சித்தம் இல்லாமல் நம்ம ஜெபிக்கும் போது அதுவே இச்சையாக காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போது இச்சைங்கிறது வெறும் தவறான காரியங்களுக்கு மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையின் இன்க்ளூடிங் ப்ரேயர், ஜெப வாழ்க்கையில் கூட நாம் இச்சை உள்ளவர்களாக இருக்கலாம் என்று வேதம் நம்ம எச்சரிக்கிறது. ஆமென். அப்போ அதை குறித்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, இப்போ முதல்ல இச்சையை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று எழுதியிருக்கு இல்லையா? அந்த உலகம் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அங்கேருந்து ஆரம்பிப்போம். உலகம்ங்கிறது தேவன் உண்டாக்கின உலகத்தை பற்றி இங்கே அவர் சொல்லலை. தேவன் உண்டாக்கின உலகம் நல்லது என்று சொன்னார். ஆனால் உலகத்தில் இருக்கிற சிஸ்டம், உலகம் சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தான் வேதம் முக்கியப்படுத்துகிறது. அவங்க வந்து எப்படி இந்த உலகம் ஆப்ரேட் ஆகுது, அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அதாவது அன்றாட வாழ்க்கையிலேயே பொதுவாகவே தேவனற்றவர்கள் உலகம்னு சொல்லும்போது அங்கே தேவனுக்கு இடம் கிடையாது இல்லையா?
இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த முழு உலகமும் பொல்லாங்கனுடைய கையில் இருக்கிறது. ஸோ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உலகம்னு சொல்லும் போது அது பொல்லாங்கனுடைய கையில் இருக்கிறது. இந்த உலகத்தின் சிஸ்டம், இந்த உலகத்தின் சிஸ்டம் வந்து காட்லெஸ் சொசைட்டி, அங்கே கர்த்தர் கிடையாது. உலகம் என்று சொல்லும் பொழுது அது எந்த விதமாக ஆப்ரேட் பண்ணப்படுகிறது, எந்த விதமான மோட்டிவேஷனோடு கூட இந்த உலகம் காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் மனதில் வைத்து தான் இந்த இடத்துல அவர் எழுதுகிறார், உலகத்தில் உள்ளவைகள் நீங்கள் அன்பு கூறாதீர்கள்னு. அப்போ உலகம்னு சொல்லும்போது நீங்கள் பார்க்குற பொருட்களோ, நீங்கள் பார்க்குற கண்களில் காணப்படுகிற காரியங்களோ கிடையாது. இது வந்து பொதுவான தேவன் சிருஷ்டிப்பில் எல்லாத்தையும் சிருஷ்டித்து இருக்கிறார். நன்மைகள், இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாரும் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? தவறானவர்களும் யூஸ் பண்ணுறாங்க, தேவனுடைய மக்களும் யூஸ் பண்ணுறோம். ஸோ உருவாக்கப்பட்ட ஒரு பொருள்கள் அல்லது உருவாக்கப்பட்ட காரியங்களினால் இந்த இச்சையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. என்ன விதமாய் நீங்கள் அதை அணுகுகிறீர்கள், என்ன விதமாய் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் தான். அதுக்கு தான் சிறந்த உதாரணம் ஜபம். ஜபம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, ஜபம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஜபத்தில் கூட ஜாக்கிரதை இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இச்சை வந்து அவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து உலகம் என்று சொல்லும் பொழுது இங்கே உலகத்தில் உள்ள பொருட்களையோ, உலகத்தில் இருக்கிற நல்ல காரியங்கள், கல்வி, சயின்ஸ், இதை பற்றி இங்கே வேதம் சொல்லவில்லை. த மோட்டிவேஷன், ஹவு தே ஆர் ஆப்ரேட்டிங், அவர்களுடைய நோக்கம் என்ன, அங்கே தேவன் இருக்கிறாரா, அங்கே அவர்கள் மத்தியில் தேவன் இருக்கிறாரா, தேவனை குறித்து ஏதாவது அவர்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா உலகத்தில் அங்கே என்ன கிடையாது, தேவன் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அடுத்தபடியாக இந்த இச்சை என்று வரும் பொழுது 3 காரியத்தை அங்கே பார்க்குறோம். ஒன்று மாம்சத்தின் இச்சைன்னு எழுதியிருக்கு, 2வது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. ஸோ இது 3 பற்றி தான் அங்கே 3 காரியம் தான் பிரதானமாக சொல்லப்படுகிறது. அதை கொஞ்சம் பார்க்கணும். மாம்சத்தின் இச்சைங்கிறது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை இச்சைன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏன் அது இச்சைன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா, அங்கே தேவன் இல்லாதனால அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஃபஸ்ட்டே ஒன்று சொல்லிடுறேன், அப்போ இச்சை இல்லைன்னா அந்த இடத்துல என்ன வார்த்தை கொடுக்கணும், தேவனற்ற இருக்கிறதுனால அது இச்சை என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் இருந்தாங்க என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, விருப்பம் என்று சொல்லியிருக்க வேண்டும். தேவன் இருக்கும்போது அந்த வார்த்தை இங்கே என்ன பண்ணணும், விருப்பம் என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும். தேவன் இல்லாதபடியினாலே அங்கே என்னவென்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது இச்சை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்போது மாம்சத்தின் இச்சை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் சொல்கிறேன், வாண்டிங் ஆன் மை ஓன் வே, வாண்டிங் எவ்ரி திங் ஃபார் மை செல்ஃப், வாண்டிங் டு அப்பியர் இம்பார்ட்டன்ட். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, வாண்டிங் ஆன் மை ஓன் வே, அதாவது என் வழியில் அதை நான் செய்யணும், அதான் மாம்சத்தின் இச்சை. நான் விரும்புகிற வழியில் அதை செய்ய வேண்டும். அது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லைங்கிறத பற்றி இல்லை, நான் விரும்புகிறபடினாலே என்னுடைய சொந்த வழியில் அதை நான் செய்ய வேண்டும். இன்னொன்று கண்களின் இச்சைக்கு என்ன சொல்லுகிறதுனா, வாண்டிங் எவ்ரி திங் ஃபார் மை செல்ஃப், எனக்கு வேணும் எல்லாம். ஒன்று என்னுடைய வழியில் வேணும், 2வது எனக்காக வேணும். அங்கே நான் தான் சென்டர், என்னை சுற்றி தான் நடக்கிறது. இச்சைங்கிறது முதல்ல தேவன் இல்லை, என்னை சுற்றி தான். எனக்கு என்ன வேணும், நான் விரும்புகிறதெல்லாம் எனக்கு வேணும், என்னுடைய வழியில் வேணும். இன்னொன்று என்னன்னா, ஜீவனத்தின் பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவைகளை கொண்டு நான் முதன்மையாக இருக்க விரும்புகிறேன். வாண்டிங் டு அப்பியர் இம்பார்ட்டன்ட், எந்த இடத்துலையும் நான் தான் கரெக்ட், நான் தான் அங்கே முதலாளவனாக இருக்கணும். பாரு எங்கிட்ட என்ன இருக்குது பாரு, உன்னை விட கம்பேர் பண்ணும்போது நான் பாரு பெரியவன், உங்ககிட்ட 50 கோடி இருக்கா, எங்கிட்ட 100 கோடி இருக்கு, உங்ககிட்ட இவ்வளோ இருக்கா, எங்கிட்ட இவ்வளோ இருக்கு. இது யாருடைய குணம், இது பிசாசின் குணம். ஆமென். பிசாசு ஒன்றும் தனியாக உண்டானவன் இல்லை, தேவன் அவனை தன்னுடைய நோக்கத்திற்காக சிருஷ்டித்தார். அவன் என்ன பண்ணான், தேவ சித்தத்தில் வாழ அவன் விரும்பல, அவன் விழுந்து போனான், தன்னை உயர்த்த விரும்பினான், தான் விரும்புகிறதை செய்ய விரும்பினான், தன்னுடைய வழியில் செய்ய விரும்பினான், தன்னை முதலாவது தேவனுக்கு மேலாக உயர்த்த விரும்பினான். ஆமென். அப்போ உலகத்திலிருந்து உண்டானவைகள்னா, அந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு அந்த மக்களை எப்படி ஆப்ரேட் பண்ணுறான்னா, அவங்களும் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு வேணும், நான் விரும்புகிற வழியில் எனக்கு வேணும், அது எப்படியாவது நான் அடைஞ்சே ஆகணும், கொலை பண்ணுவனும், அவனை என்ன பண்ணுவனும், என்ன வேணாலும் செஞ்சு நான் அதை நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் பெரிய ஆளாக இருக்க விரும்புகிறேன். இது உலகத்திலிருந்து உண்டானவைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசையும் இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறாரா? அங்கே தான் நான் வரேன், எனக்கு இச்சையை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் உண்டாக்கினவங்க, நீங்கள் உங்களுக்கு எதுவுமே இருக்க வேணான்னு சொல்கிறாரா? அப்படி அர்த்தமா? அவங்க தான் அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் சேர்க்குறாங்க, அப்போது நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்ல வராரா தேவன்? அப்படி கிடையாது. பார்க்க போனீங்கன்னா அவர்களை விட நீங்கள் கூட பெற்று வாழ வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள்,
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாலே போதும். என் ஆண்டவராக இயேசு சொன்னார் கூட கொடுக்கப்படும். அப்போ அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இச்சித்து நாம் வாழும்படி அழைக்கப்படவில்லை, ஆசீர்வாதங்களாலே வாழும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, நான் இன்னைக்கு இச்சையை பற்றி தான் இன்னும் அதிகமாக பேச விரும்புகிறேன். இச்சையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆசீர்வாதத்தை சூப்பராக புரிஞ்சுப்பீங்க. தப்பானவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியானவனை நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்போ அப்படி தான் இந்த இடத்துல நான் விரும்புகிறேன். ஏன்னா இவன் ரொம்ப பெரிய ஆளாக காண்பிக்கப்படுறாங்க. இவனை கோலியாத் ரொம்ப பெருசாக நின்னது போல தாவீது வந்து என்ன பண்ணான், சிம்பிள் டெக்னிக், 5 கல் பொறுக்கி ஒரே கல்லால் அடிச்சுட்டு போயிட்டான். அப்படி தான் இச்சையும் ரொம்ப பெருசாக காண்பித்துக் கொள்கிறது தன்னை. பல நூற்றாண்டுகளாக இச்சை தன்னை பெரிய ஆளாக காட்டிட்டு இருக்கு. சத்தியத்தை புரிந்து கொள்வீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்பயுமே எதை பார்த்து பயப்படுறீங்களோ, நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில், ஏதாவது ஒன்று பார்த்து பயந்தீங்கன்னா அந்த பயம் போனால் அதை விட்டு ஓடிடக்கூடாது. அது கிட்ட போய் அதை நோண்டி பார்க்கணும், என்ன அவன்கிட்ட பிரச்சனை அப்படின்னு. எது உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுதோ, எது உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை ரொம்ப காலமாக தொடர்ந்து வருதோ, இந்த நாய் மாதிரி தான். நீங்கள் வந்து நாய் துரத்துன்னு ஓடிங்கன்னா உங்கள் பின்னாடி வரும். நாய் சத்தம் கேட்டாலும் நான் பைக்கை நிறுத்துவேன். நாய் பின்னாடி வர சத்தம் கேட்டால் முதல்ல நான் செய்கிற வேலை பைக்கை நிறுத்துவேன், திரும்பி பார்ப்பேன். நான் எப்படி சைலண்ட் ஆகிடுது பாருங்களேன். அதுதான் பிசாசும் அப்படிதான், இச்சை கூட அப்படிதான். நீங்கள் எதை, இச்சை மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், எந்த காரியம் உங்களை துரத்துது, உங்களை விட பெருசாக தெரியுதுன்னா முதல்ல நின்று கிட்ட போய் அது யாருன்னு பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. வெறும் நல்ல காரியங்களை பற்றி மட்டும் நம்ம அறிஞ்சிக்கிறது பத்தாது, தீமைகளை பற்றி, தீமையான காரியங்கள் எங்கேருந்து இது வந்துச்சு, இது ஏன் வந்துச்சு, எங்கே புதுசாக முளைச்சிதா அப்படின்னு பார்க்கணும். எந்த விருப்பமே வேணான்னு சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு எல்லாம் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு எல்லாம் கூட இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம புரிந்து கொள்வோம். ஸோ ஏன் வேதம் இந்த இச்சையை வந்து எதிர்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இச்சையோட மெயின் கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதானமான அதோடைய வஞ்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, உங்களை என்னையும் அது பிதாவை விட்டு பிரித்து விடும். ஆதி ஆகமத்தில் ஏதேனில் பிதாவோடு இருந்த ஆதாம் ஏவாளுடைய ஐக்கியத்தை பாவம் பிரிக்க காரணமாக இருந்தது இச்சை. பாவம் முளைக்காது, நான் காண்பிக்கிறேன். பாவம், இச்சை இல்லாமல் பாவம் உலகத்தில் பிறக்க முடியாது. பாவம்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இச்சை தான். அந்த கனியை பற்றி ஏவாள் மனசில் அவன் ஒரு காரியத்தை சொல்லி, அவளும் அதை பார்த்து அதை மனசில் வச்சு, அது புசிப்புக்கும் பார்வைக்கும் நல்லதுன்னு அந்த சிந்தனையில், அந்த இமேஜினேஷனில் வச்சு அவள் பார்த்துட்டா. ஏற்கனவே பார்த்து அதை டேஸ்ட் பண்ணிட்டா. வாயில் இன்னும் டேஸ்ட் பண்ணலை, இச்சித்துட்டா. அப்புறம்தான் அது அவளுக்குள்ள கர்ப்பம் தரித்து அதை போய் பறிக்க செஞ்சிச்சு. ஒரு காரியம் உங்களுக்குள்ள இச்சையின் வழியாக கர்ப்பம் தரிக்காமல் நீங்கள் அந்த பாவத்தை செய்யவே மாட்டீங்க. உள்ளே இருக்கிற வரைக்கும் அது பிறப்பித்துட்டு கொண்டே இருக்கும். இச்சை வந்து ஒரு கர்ப்பப்பை மாதிரி, அது பாவத்தை அங்கே வச்சு அது பாவத்தை பிறப்பிக்கும். அப்படி நான் இன்னும் அது விளக்குறேன். அதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி போகணும், பொதுவாக சொல்கிறேன். ஸோ அது என்ன பண்ணுகிறது, அதோடைய மெயின் மோட்டிவ் என்ன இந்த உலகத்தில்னா, அன்னையிலேருந்து த டே 1 மனுஷனை ஏதேனில் தேவன் சிருஷ்டித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும், ஐ எம் டாக்கிங் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருக்கேன், உலகத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லலை. இது இந்த அதிகாரம் எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டது. நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இச்சையோடைய பிரதானமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதாவை விட்டு அது பிரித்து விடும். அது தொடர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணும், அது தொடர்ந்து இருக்கும்போது இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் வேதம் சொல்லுது. பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை உண்டாக்குங்குது. அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிசார்டருங்கிற வியாதி என்னன்னு கேட்டிங்கன்னா, என் உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு காரியமே எனக்கு பாசிட்டிவாக செயல்படுறதுக்கு பதிலாக நெகட்டிவாக செயல்பட்டு எனக்கு ஏதோ ஒரு சில பிள்ளைகளுக்கு வியாதி வரும். அந்த வியாதிக்கு வந்து வெளியிலேருந்து எதுவுமே தாக்கியிருக்க வேணாம், ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ அந்த பிள்ளைங்களுக்கு தாக்க வேணாம். அந்த பிள்ளைங்களோட உடம்புல இருக்கிறதே என்ன பண்ணும், அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு, அது பேர் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. இச்சை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது யாருக்குள்ளே இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணணும், ஆட்டோ இம்யூன் டிசார்டர் மாதிரி பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை கொல்லக்கூடிய ஒன்றை அது பிறப்பிக்கிறது. ஆமேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பம் தரிச்சு ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தைய கொலகாரனா மாறி யார் பெற்றாங்களோ அவங்களே கொன்னுடுவான். இதுதான் பாவம்.
அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அது என்ன பண்ணும், கன்சீவ் ஆகி அது உண்டாகி பிறந்து பாவத்தை பாவம்ங்கிற அரக்கனை பெத்து வச்சு அந்த பாவங்கிற அரக்கனை மனுஷனை என்ன பண்ணிடுவான், கொன்னுடுவான். இதான் ஆதியாகமத்தில் நடந்தது. ஸோ இதான் இச்சையோட கான்செப்ட். யாக்கோபு 1:15 முதல் 18 வசனங்கள். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறக்கும். பாவம் பூர்ணமாகும் போது, பாவம் நல்லா வளர்ந்த பிறகு மரணத்தை பிறப்பிக்கும், கொன்னுடும். பாவத்தின் சம்பளம் மரணம். இச்சை கர்ப்பமாகி பாவத்தை பிறப்பித்து பாவம் வளர்ந்து யார் அதை கன்சீவ் பண்ணாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டிவிடும். இச்சையின் உதவி இல்லாமல் பாவம் பிறக்க முடியாது, பாவத்தின் உதவி இல்லாமல் மரணம் பிறக்க முடியாது. ஸோ நம்ம மரணத்தை பார்த்து பயப்படுறோம், பாவத்தை பார்த்து பயப்படுறோம், ஆனால் இச்சையை லேசாக எடுத்துக்கிறோம். அதுதான் ஆரம்பமே. அதாவது யார் முக்கியமான புள்ளியோ அந்த முக்கியமான புள்ளியை நம்ம அலட்சியமாக விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வர பை ப்ராடக்டை பார்த்து பயப்படுறோம், பாவத்தை பார்த்து பயப்படுறோம், மரணத்தை பார்த்து பயப்படுறோம். ஆனால் இச்சையை ரொம்ப வரவேற்கிறோம், வான்னு சொல்லி. ஏன்னா அது வரும்போது நமக்கு பயத்தை கொடுத்து வந்தால் பரவாயில்ல, அது பயத்தை கொடுக்காம ஒரு விதமான இன்பத்தை கொடுத்து ஏமாத்துகிறது. ஆமேன். அது என்ன செய்யுது, நல்லா இருக்கும்னு சொல்லுது. அன்னைக்கு ஏவாள்கிட்ட என்ன சொன்னிச்சு, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது மட்டுமல்ல, பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குதே, நீ சாப்பிட்டீங்கன்னா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, அப்படி சாப்பிட்டோன்னா உன் கண்ணெல்லாம் தெளிஞ்சு நீ அப்படியே தேவனை போல மாறிடுவ அப்படின்னு சொன்னிச்சு. நல்ல ஒரு ஆங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துட்டு தான் உள்ள வந்துச்சு. ஆனால் சீக்கிரமாக போயிடும். எவ்வளோ சீக்கிரம் நல்லா சந்தோஷமாக உள்ளே வந்துச்சோ வேலை முடிஞ்சோன்னா அவ்வளோ சீக்கிரம் போயிடும். புரியாது ஏன்டா இதை செஞ்சோன்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன், அது வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அது முட்டை விட்டுட்டு போயிட்டு. இந்த பட்டுப்பூச்சிங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், வண்ணத்து பூச்சிகளை. நல்லா இருக்கும் மரம், நல்லா இருக்கும். இந்த பூச்செடிகள் பூச்செடிகள் உட்கார்ந்து முட்டையை விட்டுரும், அவ்வளோதான். அது முட்டையை விட்டுட்டு போயிட்டுனா போதும். அந்த இலையை அந்த முட்டையில் இருக்கிற அது வளர்ந்து உடனே இந்த இலையை சுருட்டி ஒரே நாள் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த செடியில் இலையே இருக்காது, வெறும் செடி மட்டும்தான் நிற்கும். சாப்பிட்ரும். ஏன்னா அதுக்கு தேவை அதோட அந்த இலையில இருக்கிறது சாப்பிடணும் இல்லையா? அந்த இலையை சாப்பிட்டாதான் அது குட்டி அந்த முட்டை இதாக மாறும், புழுவாக மாறும். அந்த புழு பட்டுப்பூச்சியாக மாறும். அதுக்கு அது செய்கிற டெக்னிக் என்னன்னா, நல்ல பசேல்னு மிருதுவான செடிகள் இருக்குல்ல, நல்லா சாஃப்டான இலை, அதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இப்படி தான் நம்மளை பாவம் சாப்பிடுது. வரும்போது சாஃப்டாக வருது, போகும்போது எல்லாத்தையும் அரிச்சு நம்ம வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டு போய்விடுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எழுதியிருக்கிறது அடுத்த வசனம், என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த இச்சையினாலே முட்டாளாகாமல் இருங்கள் அப்படிங்குது. இச்சை வரும்போது அது உங்களை முட்டாள்களாக மாற்ற இடம் கொடுக்காதிருங்கள். அதான் சொல்ற, மோசம் போகாதிருங்கள், முட்டாள்களாய் மாறிவிடாதிருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஃபஸ்ட்டு ஒரு டிலைட் கொடுக்கும், ஆசையை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது என்ன நம்ம கொடுக்கும், உண்மையிலே வேதனையை கொடுக்கும், டார்மெண்ட்டை கொடுக்கும். இங்கே தான் இச்சையுடைய முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தேவ சித்தத்துக்கும் தேவனுடைய ஆசைக்கும் இச்சைக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்படி ரொம்ப நல்லா உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. தேவ சித்தத்தின்படி தேவ ஆசையின்படி உங்களுக்கு ஒரு காரியம் வரப்போகுதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதை பற்றி எந்த வேதனையும் இருக்காது. ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு வேணும்னு அது மேலே நீங்கள் இச்சை உடையவளாய் மாறும் பொழுது அது உங்களுக்கு என்ன தெரியுமா, உங்களுடைய உணர்வுகளே புரிஞ்சுக்கலாம். அது டிலைட் கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது, அதுக்கு பதில் வேதனையை கொடுக்கும், டார்மெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் அந்த மனுஷனையோ அல்லது அந்த நபரையோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஒருத்தவங்களை காதலிக்கிறோன்னு வச்சுங்க, என்னை எடுத்துக்க, நான் யாரையோ ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன்னு வச்சுங்க, தேவ சித்தம் இல்லை, லவ் பண்ணுறேன்னா எனக்கு இரவும் பகலும், இன்றைக்கி லவ் பண்ணுறவங்களுக்குலாம் இதான் நிலைமை, இரவும் பகலும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? டார்மெண்ட்டாக இருக்கும். டார்மெண்ட்னா என்ன? வேதனை, ஒரு பயம், கிடைக்குமோ கிடைக்காதோ, சேருவோமோ சேர மாட்டோமோ, இது எப்படி போகுமோ, இல்லை வேற யாராவது அவனை தூக்கிட்டு போயிடுவாங்களோ, இல்லை அவன் இப்படி போயிடுவானோ அப்படி போயிடுவானோ, நிம்மதியாக இருக்காது உங்களுக்கு. காலம் அவதே டார்ச்சராக இருக்கும், டார்மெண்ட். ஏன்? கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட அவர் வேதனையை கூட்டார். பிதாவினத்திலிருந்து எனக்கு அவனோ அவளோ கொடுக்கப்படுவார்கள் என்று சொன்னால்,
எனக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். அது என்னுடையது, அது எனக்கு நியமிக்கப்பட்டது, என்னை விட்டு எங்கேயும் போகாது. உலகத்தில் எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் வந்தாலும் அதை கர்த்தர் எனக்கென்று கொடுத்து விட்டார். அந்த சமாதானம் இருக்கும். டார்ச்சர் இருக்காது, டார்மெண்ட் இருக்காது. இச்சை பிதாவை விட்டு பிரித்து விடுகிறது. இச்சை என்ன பண்ணுகிறது? எனக்கிட்டே புள்ள பெற்று என்னையே கொள்ற பாவத்தை கொடுக்குது. அடுத்தபடியாக என்ன பண்ணுது? இச்சை எனக்கு சமாதானத்துக்கு பதிலாக டார்மெண்ட்டை கொடுக்கிறது. நரகத்தில் போய் என்ன 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 அவங்க அனுபவிப்பாங்க தெரியுமா? டார்மெண்ட். பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான் தெரியுமா? டார்மெண்ட் பண்ணுவான். டார்மெண்ட்டுங்கிறது இரவும் பகலும் அவர்கள் வேதனைப்படுவார்கள். எங்க சரீரத்தளவில் படுறாங்களோ என்னன்னு தெரியாது. நரகத்தில் மன அளவில் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஐயோ, நான் தேவனை விட்டுட்டனே, இயேசு மிஸ் பண்ணிட்டனே, இந்த மனுஷன் எவ்வளோ சொன்னானே, அந்த சகோதரன் எவ்வளோ சொன்னானே, அந்த சகோதரி எவ்வளோ சொன்னாலே அன்னைக்கு நான் கேட்கலையேன்னு யாரை ஒதுக்குனாங்களோ, யாரை வேணான்னு சொன்னாங்களோ அவங்கள பற்றி நினைவு மட்டும்தான் அங்கே இருக்கும். நான் சுவிசேஷம் சொல்லி கேட்காதவன் என்ன தான் நினச்சிட்டு இருப்பான். என்னை ஒதுக்குனவெல்லாம் என்ன தான் அங்கே நினச்சிட்டு இருப்பான். ஐயோ, அவன் சொன்னானேன்னு. ஹல்லேலூயா. அது ஒரு டார்மெண்ட். ஆனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? டார்மெண்ட் கொடுக்க மாட்டார். இன்னொரு உதாரணம் காமிக்கிறோம் பாருங்க. ஒன்று லஸ்ட் இன்னொன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் மாதிரி. அது யாருக்குள்ள உண்டாகுதோ அவர்களுக்கு விரோதமாகவே செயல்படும், அவர்களுக்கு நன்மை செய்யாது. நிறைய காரியங்கள் சொல்றேன்னு நினைக்கிறேன் இச்சையை பற்றி. ரெண்டாவது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பணம் தீமைன்னு சொல்லவில்லை, பண ஆசை. சிலர் அதை இச்சித்து, அங்க வார்த்தை பாருங்க, அதை விரும்பின்னு இருக்கா. நான் நல்லா இங்க பாருங்க, நான் நல்லா பொருளாதாரம் உடையவனாய் இருக்கணும்னு ஆசைப்படுறது வேதம் தப்புன்னு சொல்லலை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நான் நல்ல வேலை செய்யணும், நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு வரும்போது அங்கே தேவன் மையத்தில் வந்தாருன்னு வச்சுங்க, நான் கர்த்தருக்காக நல்ல ஊழியக்காரனா பணக்காரனா ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கும் போது அது விருப்பம், அது ஆசை, அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இங்கே இப்போ பாருங்க, அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி, கர்த்தரை விசுவாசிக்கிறத விட்டே போயிட்டான், வலுவி அங்கே போட்டு பாருங்க, அநேக வேதனைகளாலே. என்னத்தால? அதான் சொன்ன டார்ச்சர். இப்படி போனவங்களுக்கு என்ன நடக்குமா? அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இரவும் பகலும் குத்தும், இரவும் பகலும். இது யாருக்குன்னா சபைக்குள்ள வந்துட்டு வராமல் இருக்கிறவன் பிரச்சனையே கிடையாது. வந்து இயேசுவை ஓரளவு அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பணாசை பிடிச்சி கர்த்தரை விட்டு போய் விசுவாசமே வேணாம் எனக்கு அப்படின்னு ஓடி போனா அவனை அவங்க எழுதியிருக்கிறது அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். சந்தோஷமா இருக்காங்கன்னு எழுதியிருக்கு இச்சையால. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இச்சைன்னு வந்தாலே அது டார்மெண்ட்டு, அது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அது அதுக்கப்புறம் நம்மளையும் பிதாவையும் அது பிரிச்சிரும். அது நம்மகிட்டே பிறந்து நம்மளே கொள்கிற ஒரு குட்டி அரக்கனை அவங்க நமக்கு உண்டாக்கி கொடுத்துரும். இதெல்லாம் தான் இச்சை. சரி, அப்போ இச்சை இல்லைன்னா என்ன? அப்போ ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணுறான்? இந்த முழு உலகத்தையும் பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு தான். என் வழியில் போகணும், தேவனுடைய வழி எனக்கு தேவையில்லை, தேவனும் எனக்கு தேவையில்லை, என் வழியில் எனக்கு விரும்புகிறத நான் முதன்மையாக இருக்கும்படி எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆனால் அதனால் தேவன் நீங்கள் முதன்மையாக இருக்கக்கூடாதுன்னு விரும்பலை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கணும்னு தேவன் விருப்பம் இல்லாதவரில்லை. நீங்கள் முதன்மையாக இருக்க விரும்புகிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவே. உங்களை நல்ல இடத்துல வைக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். அதை போலவே உங்களுக்கு எல்லாமே அவர் கொடுக்கணும் தான் விரும்புகிறார். இப்போ அடுத்த வசனம் பாருங்க. இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம். இச்சையை பற்றி பேசுகிறாதே அவர் இங்கே பேசுகிறாரு. நன்மையான எந்த ஈவும், ஹல்லேலூயா, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்களுக்கு தேவையெல்லாம் இப்படி வர்றதில்லைங்க, அதை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருவதோட வேதனை கூட்ட மாட்டார். நீங்க எதை குறித்து நீங்க உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசை இருந்தாலும், நான் சொல்றேன், உங்களுக்கு பிள்ளைகள் ஆசையா இருக்கலாம், நல்லது. உங்களுக்கு பொருளாதாரம் ஆசையாக இருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலைகள் ஆசையாக இருக்கலாம், ஒரு வீடு ஆசையாக இருக்கலாம், கர்த்தருக்கு நல்லா நான் ஊழியம் செய்யுங்கிற ஆசையாக இருக்கலாம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வரப்போகுதுன்னா
பரலோக பிதாவிடத்திலிருந்து இவைகள் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகி இறங்கி வருகிறது. அப்போ நீங்க அந்த வழியை தெரிஞ்சுக்காதீங்க. அதான் சொல்றார், உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனின் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு எழுதுறாரு. இங்கே இந்த அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் பிதாவின் அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் விரும்புகிறேன். பிதாவின் அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாத்தையுமே நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்க எதையுமே இச்சையோட போய் வாங்கிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவர் உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பிதாவின் அன்பை புரிஞ்சுக்கிறவன் என்ன பண்ணுவான்? இந்த வழியில போக மாட்டான். பிதாவின் அன்பை புரிஞ்சுக்கிறவன் இந்த வழியில போக மாட்டான். அவன் பிதாவிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வான். அங்கே எழுதியிருக்கிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிலையில்லை. அது ஏன் அங்கே சொல்றாரு தெரியுமா? முக்கியமா பிசாசு சொல்றது போல தேவன் உங்களுக்கு எதையுமே கொடுக்காம மறைச்சிருவாரு, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு அதை எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆதியில் பிசாசு ஏமாத்துனது போல இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே உங்களை ஏமாத்திர போகிறான். அன்னைக்கு என்ன சொன்னா? நீங்கள் இந்த கனியை பூசிச்சா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை பூசிச்சா நீங்கள் தேவனை போல மாறிடுவீங்கன்னு தான் உங்களுக்கு அவர் மறைச்சிட்டாருன்னு சொன்னால, அதே கான்செப்ட் எடுத்து இங்கே எழுதுறாரு. அப்படி சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. அவர்கிட்ட அந்த மாதிரி மாறுதல், மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, அங்கே கொண்டு போய் நல்லா உள்ள பூட்டி வைக்கிறது, உங்களை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்றது, இதெல்லாம் தேவன்கிட்ட கிடையாது. அவர் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி கொடுக்கும்போது நான் ஏன் போயிட்டு டார்மெண்ட் என்ன ஒன்று அழிக்குதுன்னு தெரிஞ்சு கூட அதை ஏன் நான் வச்சுக்கணும்? ஹல்லேலூயா. அப்போ இங்கே தான் அன்பு முக்கியமாக வருகிறது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய அன்பு என்றால் என்ன? இங்கே எழுதியிருக்கல பிதாவின் அன்பு, பிதாவின் அன்புன்னு எழுதல. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த இடத்துல அன்பை பற்றி தான் அதிகமாக இந்த அதிகாரத்தில் பேசுகிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய அன்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? The sign of my salvation is the love of God. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமே தேவனுடைய அன்பு தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் ஒட்டுமொத்த காரியமே என்ன வேதம் சொல்லுகிறது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. இது ரெண்டையுமே மனுஷன் நிறைவேற்ற முடியலை. அதைத்தான் வேதம் பாவம் என்று சொன்னது நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன். அப்போ எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் அவர் அன்பை குறித்து அதிகமாக எழுத. என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிறதுக்கு அடையாளமே தேவனுடைய அன்பு எனக்குள் செயல்படுகிறது. இப்போ மறுபடியும் தேவனுடைய அன்பில் கொண்டாந்து என்னை தேவன் சேர்த்துட்டார். இப்போ நான் மறுபடியும் ஆதாம் போல உலகத்தில் அன்பு கூர்ந்து அந்த சிஸ்டத்தில் அன்பு கூர்ந்தா எங்கிட்ட தேவனுடைய அன்பு இல்லை என்று அதனால தான் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நான் சொன்னல நித்திய ஜீவன் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறதுன்னு நான் கேட்டேன் இல்லையா? நித்திய ஜீவனா வெறும் பரலோகம் மட்டும் இல்லை, தேவனுடைய இருதயத்தை இது காண்பிக்கிறது. அதாவது என்னன்னா, எனக்கு கவனிங்க, தான் நேசிக்கிற ஒருவர் காலம் காலமாக பிரியாமல் மட்டுமல்ல எங்குடைய எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு அன்புடைய தேவனுடைய அந்த எண்ணம் தான் நித்திய ஜீவன். எனக்கு பிரியமான பிள்ளைகள், எனக்கு பிடிச்சவங்கள இந்த உலகத்தில் மட்டும் இல்லை எப்போதுமே என்னை விட்டு பிரியாமல் எங்குடைய எப்போதும் இருக்கணும்னு நினைக்கிறார். பார்த்தீங்களா? அந்த அன்பு தான் நித்திய ஜீவன். நம்ம நித்திய ஜீவனா வெறும் பரலோகத்தோடு சுருக்கிட்டோம். நித்திய ஜீவன் பரலோகம். நித்திய ஜீவன் எதுக்கு பரலோகம்? எதுக்கு இயேசு இவ்வளோ பாடுபட்டது? பின்னாடி இருக்கு, அதே நான் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறதுன்னு. எதுக்கு இப்போ தேவனுடைய அன்பை இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன். ஒன்று, தேவன் நீங்கள் இச்சித்து எதையும் வாங்கிக்கொண்டு விரும்பலை, அவரே உங்களுக்கு எல்லா நல்ல இவுகளையும் கொடுக்க அவர் ஆசையாக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் டார்ச்சரோடையும் டார்மெண்ட்டோடையும் ஒரு காரியத்துக்கு காத்திருக்கணும்னு தேவன் விரும்பலை. நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும், தேவன் உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ தான் சொல்கிறாரு, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏன் பிதாவின் அன்பு எப்படி எனக்கு வெளிப்பட்டிருக்குன்னா, அவர் கூடவே நான் இருக்கணும்னு விரும்பினாரே. எப்போதும் ஒரு செகண்ட் கூட பிதாவை விட்டு நான் பிரியக்கூடாதுன்னு எனக்கு விரும்பினாரே. அதன் பேர் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா.
அப்போ இச்சை என்ன பண்ணுகிறது? நான் ஒரு காரியத்தை இச்சிக்கும் போது நான் என்ன பண்றேன்? லிட்டரலா என்னை மிகவும் நேசித்து அன்பு கூறுகிற தகப்பனுடைய இப்படிப்பட்ட அன்புள்ளவருடைய இருதயத்தை நான் காயப்படுத்துகிறேன். அது தேவனை விட்டு என்னை பிரிக்கிறது, தேவனுக்கு வேதனை கொடுக்கிறது. இச்சை என்ன பண்ணுகிறது? என்மேல் நித்திய நித்தியமாக அவரோடு நான் இருக்க வேண்டும் என்றும் எல்லா நல்ல இவுகளையும் வேதனையே இல்லாமல் நான் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயத்தை அது குத்தி காயப்படுத்துகிறது. ஆனால் நான் என் தகப்பனை நேசித்து என் தகப்பனுடைய இருதயத்தை குத்தி கிழிக்க மாட்டேன் என்று சொன்னால், உலகமும் அதன் வழிகளில் உண்டாகிற காரியங்களுக்கு நான் நோ சொல்லும் போது இது கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இல்லை, அதை பார்த்து பயப்படுறது இல்லை, புரிந்து கொள்ளுதல் அடிப்படையில் தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்று நான் புரிந்து கொள்ளுகிற அடிப்படையில் நான் என்ன பண்ணுகிறேன்? தேவனை நேசிக்கிறேன், அதுவே எனக்கு போதும். வேற ஏதாவது சொன்னாரா? அன்பு கூற மட்டும்தான் சொன்னார். வேற ஏதாவது சொன்னார் எக்ஸ்ட்ரா? என் அன்பு கூறு மட்டும்தான் சொன்னார். என் அன்பின் நிலைத்துங்கள் மட்டும்தான் சொன்னார். ஏன்? அதுவே போதும். நீ அந்த இடத்துல நில்லு, அது பாட்டுக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். எல்லா நன்மையான ஈவுகளும் பூர்ணமான வரங்களும் தேவன்கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கும். அவர் எதையுமே உனக்கு மறைச்சோ ஒளிச்சு பூட்டி வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லவே மாட்டார். ஆனால் இச்சை என்ன பண்ணுது? என்னை அவரை விட்டு பிரித்து வச்சிடுது. பிரித்து வச்சுறது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் மரணம், என் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் இல்லை. நான் பார்த்தேன், இது ஒரு பெரிய விஷயமே தெரியல, ஆனால் அந்த சின்ன விஷயந்தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ கொடுமைகளுக்கு அது காரணமாக இருக்கிறது. அப்போ நான் கேட்குறேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு உலகமும் அது நிச்சயம் வேணுமா? இல்லை எல்லாத்தையுமே நீங்கள் கூட பெற்றுக்கொள்ள போகிறீர்களா? அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நம்ம பார்க்கலாம். நிலைத்திருப்பான். நிலைத்திருப்பானா என்ன? ஏன் அண்டர்லைன் பண்ண சொன்னேன்? நிலைத்திருப்பானா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கூட எப்போதும் இருக்கணும் அவர் விரும்புகிறார். மனுஷன் நித்தியமானவன். தேவன் நித்தியமானவர், மனுஷன் நித்தியமானவன். ஒன்று அவன் நித்திய ஜீவனில் இருப்பான், இல்லை நித்திய நரகத்தில் இருப்பான். மனுஷன் அழிஞ்சு போக மாட்டான். தேவன் எப்போதுமே நிலைத்திருக்கிறவைகள் மேல் கவனமுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் நிலைத்திருக்க விரும்புகிறார், அவரோடே நாம் இருக்க விரும்புகிறார். இப்போ நிலைத்திருக்கிறத பற்றி அடுத்த வாரத்தில் அதிகமாக நான் சொல்லுகிறேன். இப்போ அதே இன்னொரு அடுத்த வசனம் பாருங்கள். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் எல்லா சிருஷ்டிகளிலும் நாம் ஃபர்ஸ்டாக இருப்பதற்கு நம்மை ஜெனிப்பித்தார். அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய ஃபேவரேட் நம்ம. ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம ஃபேவரேட்டாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஃபேவரேட்டாக இருந்தோம்னா அவங்க என்னத்தை கொடுப்பாங்க நமக்கு? 11 ஆம்பளை பிள்ளைங்கள யோசேப்பு யாக்கோபுக்கு ஃபேவரேட்டான பையன். அப்போ அவனுக்கு என்ன கொடுத்தான்? சிறந்ததை கொடுத்தான். நல்ல வண்ணமான அங்கியை அவனுக்கு கொடுத்தான். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவனுக்கு ஃபேவரேட்டானவர்கள். நான் போயிட்டு எதையும் அங்கங்கே பார்த்து சொல்லிவிட அவசியம் இல்லை. ஃபேவரேட்டான பிள்ளை நான், எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா நல்லா தான் கொடுப்பாரு. அதை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார்? அதை மட்டும் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். இதே காரியத்தை இயேசு சொல்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு வசனத்தை மட்டும் நான் கோட் பண்ண விரும்புகிறேன். மத்தேயு 6:8. 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் 3 வசனத்தில் என்ன பார்த்தோமோ அதை இயேசு ஒரே வார்த்தையில் சொல்றாரு. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி. இது ரொம்ப சூப்பரான பகுதி. இன்னைக்கு நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, ஜெபம் செய்வதற்கு முன்னமே, அவர்கிட்ட போவதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஓ குட்னஸ்! இப்படி ஒரு அப்பா அவர். பிள்ளை வரதுக்கு முன்னாடி தெரியும் எதுக்கு வரான், என் பிள்ளை என்ன ஜெபம் பண்ண வரான், என் பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன வேணும், சரி வரட்டும், என் பிள்ளை ஜெபம் பண்ண போறான். நான் அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் சொல்லல, இயேசு சொல்றார். இப்படி சொல்லிட்டு இயேசு கீழே ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நீண்ட ஜெபம் செய்யாதிருங்கள், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். என்னதான் சொல்றார் தெரியுமா? நீண்ட ஜெபம். அப்படியே வர்ணனையோட ஜோடிச்சு அச்சா உச்சான்னு இங்க ஆரம்பிச்சு ஐரோப்பாவுக்கு போய், அமெரிக்காவுக்கு போய், ஆப்பிரிக்காவுக்கு போய், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்புறம் எங்க நான் ஜெபம் பண்ணணும்? ஏன் ஜெபம் பண்ணணும்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா,
சிம்பிளான ஜெபம் சொல்லி கொடுக்குறாரு. அங்கே அவர் சொல்கிற முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே. அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன் இந்த இடத்துலனா, உங்கள் பிதா ரொம்ப பெரியவர். ஜெபத்தில் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதான் அந்த ஜெபத்தோட அர்த்தத்தை சொல்கிறேன். உங்கள் பிதா பெரியவர், பரமண்டலங்களில் இருக்கிற பிதா அவர். ஆனால் அவர் ரொம்ப கிரேட்டாக இருக்கிறதுனால நீங்களும் போய் ஒரு பெரிய கிரேட்டான ப்ரேயர் செய்யணும்னு போவேனாங்கிறாரு. உங்கள் பிதா கிரேட்டானவர், அதனால் நீங்களும் போய் என்னுடைய ப்ரேயரும் ரொம்ப கிரேட்டாக இருக்கணும்னு போயிட்டு நீங்கள் போய் பெரிய கிரேட் ப்ரேயர் பண்ண வேணாம். சாதாரணமாக போயிட்டு நீங்கள் அப்பான்னு போனீங்கனாலே அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அப்படிங்கிறார். அப்போ ஜெபத்தை குறித்து நல்ல ஒரு எண்ணம் இருக்கணும், பிதாவை குறித்து நல்ல எண்ணம் இருக்கணும். சரி, நான் சொல்கிறேன் இப்போது இதன் அடிப்படையில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், போயிட்டு ஜெபத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டேடின்னு கூப்பிட்டா போதும். அப்பா அப்படின்னு சொன்னாலே எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன். ஏன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, என்னத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியும். அப்போ போய் என்ன கூப்பிடணும், அப்பா. அப்பாங்கிற ஒரு வார்த்தையே போதும், நான் சொல்லுவேன் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தின் அடிப்படையில். இயேசு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போனார். லாசருவை உயிரோடு எழுப்ப போனார். லாசருவே எழுந்து வெளியே வான்னு அவர் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே சொல்கிறாரு, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அந்த இயேசுவின் அந்த லாசருவை எழுப்ப போனப்ப பிதா எப்போதும் செவி கொடுப்பாருன்னு தெரியும். பிதா லாசருவே வான்னு சொன்னோன்னே வெளியே வந்துடுவான்னு தெரியும். ஆனால் சுற்றி இருக்கிற யூதர்கள் விசுவாசிக்கும்படி ஒரு ஜெபத்தை பண்ணினார், இயேசுவோட ஜெபம். இன்னொரு இடத்துல பார்க்கலாம், யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவோடைய நீண்ட ஜெபங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். யார் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா? யோவான் எழுதியிருக்கிறார். அப்போ இயேசு பண்ணின அந்த ஜெபத்தை யோவான் பார்த்துருக்கணும். அப்போ இயேசு ஏன் அந்த இடத்துல நீண்ட ஜெபம் பண்ணார்னா, அது அவரை கிரேட்டாக காண்பிக்கிறதுக்கு இல்லை, அந்த ஜெபத்தின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி. அன்னைக்கு எப்படி யூதர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று ஒரு கொஞ்சம் லென்த்து ப்ரேயர் பண்ணாரோ, அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும், அதை யோவான் பார்க்க வேண்டும், யோவான் அதை ரெக்கார்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு நீண்ட ஜெபம் பண்ணினார். அப்போ ஒரு வேளை நம்முடைய ஜெபங்கள் சுற்றி இருக்கிறவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் கொஞ்சம் நீண்ட நேரம் ஜெபிக்கலாமே ஒழிய, தனிப்பட்ட ஜெபம் என்று வரும் பொழுது பிதாவிடத்தில் போய் அமர்ந்து பிதாவை நோக்கி பிதாவே என்று சொல்லி அவரை நீங்கள் அன்பு கூர்ந்தாலே போதும், பிதா எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் இச்சை எப்போதுமே போராடி பெற்றுக்கொள்ள விரும்புகிறது. இட் இஸ் ஸ்ட்ரைவிங் ஃபார் எ லாங் டைம். இச்சை ரொம்ப நேரம், ரொம்ப வருஷம் அவன் மேலேயும் ஆசை, ரொம்ப வருஷம் போராடி அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறது. 5 வருஷமாக அந்த காரை வாங்கணுன்னு இருந்தேன், 6 வருஷமாக அந்த வீடை வாங்கணும்னு இருந்தேன், 25 வருஷமாக இதை சாதிக்கணும்னு இருந்தேன். அது போராடுகிறது. இச்சை போராடி காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் அன்பு அமைதியாக இருந்து விசுவாசித்து பிதாவே என்று சொல்லி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறது. இயேசுக்கு ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பிதா பதில் கொடுத்தார். ஏன்னா அவர் உலகத்தின் மேல் அன்பு கூறவில்லை, அவர் பிதாவின் மேல் அன்பு கூர்ந்தார். எத்தனை பேர் நல்ல பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க? அன்பு எல்லாவற்றையும் நமக்கு கூட கொடுக்கிறதாக இருக்கிறது, அது ஆயத்தம் செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் எழுதியிருக்கிறது, அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். அவரோட மெஷர்மெண்ட் வேற. அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற மெஷர்மெண்ட்டோட லெவலே வேற. இங்கே போயிட்டு அப்படியே கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட போயிட்டு கேட்குற காரியங்கள்லாம் இங்கே கிடையவே கிடையாது. வேதத்தின்படி இதெல்லாம் வேத வசனங்களிலிருந்து நான் போய்த்து கொண்டு இருக்கிறேன். இச்சை இவ்வளோ காரியத்தை செய்கிறது மட்டுமல்ல, இச்சை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அது என்னை நேசிக்கிற என்னுடைய பரலோக பிதாவின் மேல் சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் அவருடைய வல்லமையும் அது என்ன பண்ணுகிறது, அது நம்ப மறுக்கிறது. எங்கள் அப்பா எனக்கு நல்லது செய்வாருங்கிறத அது நம்ப மறுக்குது. அதனால் என்ன பண்ணிச்சு, என் சொத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு தூரதேசத்துக்கு போய் அதுவே எல்லாத்தையும் தன்னுடைய வழியில் கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை விளையது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் தெருவில் நின்று பண்ணித்தோட தின்னுட்டு அதுவுமே கிடைக்காம பசியும் பட்னியுமா கொன்னுடுச்சு. அது அந்த இச்சை என்ன பண்ணுது, அது பாவத்தை பிறப்பித்து அது எது உண்டாக்குனதோ அந்த இளையகுமாரனை அதுவே கொன்று விட்டது. செத்து விடுவோம் என்று வரும்பொழுது
அவன் என்ன பண்ணினான்? மனம் திரும்பினான். என் பிதாவின் வீட்டில் வேலைக்காரர்களுக்கே நிறைய சாப்பாடு இருக்கு, நான் எங்கள் அப்பா கிட்ட போகிறேன் அப்படின்னு வந்துட்டான். இச்சை அப்பாவை விட்டு பிரிக்கிறது. அன்பு அப்பாவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து, அப்பா உடனே எதுவுமே சொல்ல மன்னித்து ஏற்று மறுபடியும் அவனை இந்த பொசிஷனில் வைத்து அவனை ஆசீர்வதித்தார். அதுதான் அந்த இச்சைக்கும் உலகத்தை நம்ம நேசிக்க கூடாதுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம். இந்த முழு உலகம் இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. தேவன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தரிடத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம். ஒரு சிலரை சமீபத்தில் சந்தித்தவர்களுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்து என்ன தெரியுமா? அவங்க வந்து சம்பாதிச்சு ஒரு காரியத்தை சாதித்து விட, நாங்களே எங்களுக்கு போதும், நீங்களும் வேண்டாம், உங்கள் இயேசுவும் வேண்டாம் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அவங்களுக்கு தெரியல அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள். வேதம் ரகசியத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறான். ரகசியத்தை பேசி கொண்டிருக்கிறேன். இயேசுவின் மூலமாக உண்டாகிற இந்த விசுவாசமும் இந்த அன்பும் நமக்கு எதை காண்பிக்குதுன்னா, அவர் நம்ம கூடவே வச்சுக்கணும்னு விரும்புகிறாரு. அவரை சந்தேகப்படாமல் இதெல்லாம் வேணான்னு சொல்லி அவருக்குள் அமைதியாக இருக்கும்போது டார்மெண்ட் கிடையாது. இது கிடைக்குமோ கிடைக்காதோ, அது எனக்கு வருமோ வராதோ, அது நிலைச்சிருக்குமோ நிலைச்சிருக்காதோ அப்படிங்கிற டார்மெண்ட்டே கிடையாது. நிலைத்து இருக்கும். அவன் நிலைத்து இருப்பான். சமாதானத்தில் நாம் இருப்போம். ஸோ தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு அடித்து பிடிச்சி இதை பிடிங்க, அது வேணும், இது வேணும், அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. தேவனிடத்தில் போய் உண்மையாய் அன்பு கூர்ந்து அப்பா பிதாவை என்று கூப்பிட்டாலே போதும். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு எல்லாமே என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கு. அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எல்லாவற்றையும் பூரணமான நன்மையான ஈவுகளையும் நல்லதையும் பூரணமான பர்ஃபெக்டான வரங்களையும் அவர் கொடுக்கறலாம். பெஸ்ட்டு, நன்மையானது, பூரணமானது, பர்ஃபெக்டானது, குட்னஸ் அண்ட் பர்ஃபெக்ட். நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் எதிர்பார்க்குறாரு. அவர் கொடுக்கறதும் பெஸ்ட்டு பர்ஃபெக்டாக தான் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். நம்மக்கிட்ட நல்லதை எதிர்பார்த்துட்டு நமக்கு வந்து மோசமானதையாக கொடுப்பாரு? நம்மக்கிட்ட எப்படி எதிர்பார்க்குறாரோ அப்படி தான் அவரும் நமக்கு நன்மையை தான் கொடுப்பாரு. ஒரு நாளும் தீமையை தேவன் கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட வேற்றுமை நிழலும் இல்லை. அவர்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது மட்டும்தான் அவருக்கு பிரியம். தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பது மட்டும்தான் அவருக்கு ஆசை, விருப்பம். அந்த தகப்பனுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்தை நம்ம விரும்ப மாட்டோம். ஒருவனுக்கு உலகத்தின் மேல் அன்பு இருந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அன்புதான், அதாவது பிதாவாகிய தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்புதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கே ஆதாரமும் அடையாளமுமாய் இருக்கிறது. ஒருவன்கிட்ட தேவன் பிதாவின் மேல் அன்பு இருந்தால் அதுவே தெரியுது இவன் ரட்சிக்கப்பட்டவன். உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் தேவனை நேசிப்பான். ஹல்லேலூயா. அவன் தேவனை நேசிக்கலைன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கு எந்த சாட்சியமும் கிடையாது. எழுந்து நிற்போம்.